என் கட்டளையை கைக்கொள்ளுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. சிலர் மற்றவர்களுக்கு அநேக அறிவுரைகள் கொடுப்பார்கள், ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் அதை சிறிதளவும் நிறைவேற்ற மாட்டார்கள். மற்றவர்கள் செய்யும் சிறு தவறுகளையும் பெரிதாக விமர்சிப்பார்கள், ஆனால் தங்களுடைய வாழ்வின் குறைகளை தவறு என புரிந்து கொள்ளவோ அதை ஏற்றுக்கொள்ளவோ மாட்டார்கள். எந்த ஒரு காரியத்தையும் மற்றவரிடம் எதிர்பார்ப்பதும் மற்றவரிடம் போதிப்பதும் எளிது, ஆனால் அதன்படி நாம் வாழ்ந்து காட்டுவதுதான் கடினம். இன்று நாம் வாசித்த வேத பகுதியில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களிடம் கட்டளையாக சில காரியங்களை குறிப்பிடுகிறார். அதாவது, எகிப்து தேசத்தில் உள்ளவர்களும் கானான் தேசத்தில் உள்ளவர்களும் எவ்விதமாய் தங்களை தீட்டுப்படுத்தினார்களோ அவ்விதமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை தீட்டுப்படுத்தாதபடி அவர்கள் செய்கிற அருவருப்பின்படி செய்யாமல் இருக்கவும் தேவனுடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொண்டு நடவுங்கள் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தார். அதை மீறி அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்களுடைய ஆத்துமாவை ஜனத்தில் இராதபடிக்கு அழித்து போடுவேன் என்று கட்டளையிடுகிறார். இயேசு கிறிஸ்து வேதத்தில் கொடுத்திருக்கும் கட்டளைகளுக்கு நியாயங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என வேதம் எச்சரிக்கிறது. எனவே வேதத்தின் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு ஆண்டவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். பேச்சில் அல்ல, செயலில் காட்டுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயரை குறித்து சொல்லும் பொழுது, அவர்கள் சொல்லுகிறபடி செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படி செய்யாதிருங்கள். காரணம், அவர்கள் எதை போதிக்கிறார்களோ அதன்படி வாழவில்லை. மத்தேயு 23:3 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று பேச்சில் செயலில் காட்டுவோம். பேச்சில் அல்ல, செயலில், வார்த்தையில் அல்ல, வாழ்க்கையில். கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமென்.